தொடர்ந்து நம்மிடையே திமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவரான ஆர்.எஸ். பாரதி நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஆர்.எஸ். பாரதி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. திராவிட அரசியல் களத்துடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்தவர், திமுகவிலிருந்து தான் தன்னுடைய அரசியல் பயணத்தையும் தொடர்ந்தவர் ஆர்.எம். வீரப்பன் இன்று நம்முடன் இல்லை. திராவிட அரசியலில் அவருடைய பங்கு, அவருடனான உங்களுடைய நினைவலைகளை எங்கள் நேயர்களோடு பகிர்ந்துக்கோங்க. அண்ணன் ஆர்.எம். அவர்களோடு 1966 பழகிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே எம்ஜிஆர் இருந்தபோது எம்ஜிஆருக்கு எல்லாமாக இருந்தவர் ஆர்.எம். அவர்கள். அவருடைய நம்பிக்கைக்குரியவராகவும் எம்ஜிஆருடைய வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருந்தவர் ஆர்.எம். என்று சொன்னால் அது மிகையாகாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட கழகத்திலே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றி எம்ஜிஆரோடு பிரிந்து சென்றாலும் திராவிட இயக்கத்தினுடைய உணர்வோடு பணியாற்றியவர். மூத்த தலைவர்களில் ஒருவர். தந்தை பெரியாருடைய பெரும் தொண்டராக விளங்கியவர். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், மறைந்த தலைவர் கலைஞரோடு நெருக்கமான அன்புக்குரியவராகவும் பாசத்துக்குரியவராகவும் இருந்தவர். அவரோடு என்னை போன்றவர்கள் பல பேரை அரசியலிலே அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தலைவர்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் பல பேரை அவர் உருவாக்கினார் என்பதுதான் அரசியல் வாழ்க்கையிலே எல்லோரும் அறிந்த ஒன்று. அப்படிப்பட்ட ஆர்.எம். அவர்கள் எளிய வாழ்க்கை வாழ்ந்து நேர்மையான வாழ்க்கை, கலைத்துறையில ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் ஆர்.எம். அவர்கள். அதே போல அரசியலிலே பழைய கட்சிக்காரர்கள், திராவிட இயக்கத்திலே இருந்தவர்களை வாழ்நாள் முழுவதும் அவர் மதித்தார். அவரோடு பழகிற வாய்ப்பை பெற்ற என்னை போன்றவர்களை அவர் 1967 எம்ஜிஆர் எங்கள் தொகுதியிலே பரங்கிமலையிலே சட்டமன்றத்திற்கு போட்டியிட்ட போது அவர் முன்னேறிப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட போது மொத்த தேர்தல் பணியும் ஆர்.எம். தான் பார்த்துக் கொண்டார். தொடர்ந்து எம்ஜிஆர் பிரிகிற வரை அவரோடு இந்த இயக்கத்திலே பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றவர்கள் நான். ஆக எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவர் தலைவர் கலைஞரோடு நெருக்கமாக இருந்து தொடர்ந்து திராவிட இயக்கத்துடைய உணர்வோடு வாழ்ந்தார். அவரோடு பழகிற போதெல்லாம் பழைய நினைவுகளை சொல்லுவார். அதோடு மட்டுமல்ல, நான் அந்த காலத்தில் எப்படி எம்ஜிஆருக்கு பணியாற்றினேன் என்பதை ஒவ்வொரு முழுவதையும் நிகழ்ச்சியிலும் அவர் தவறாமல் குறிப்பிட்டு சொல்லுவார். அதோடு மட்டுமல்ல, என் மீது அளவு கொண்ட பாசம் வைத்ததால் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே என்ன வேலை இருந்தாலும் சென்றவரை பார்க்க அவருக்கு வாழ்த்து பெறுவதை நான் வாடிக்கையாக கொண்டிருந்தேன். அதே போல எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினிடத்திலே மிகுந்த பற்றோடும் பாசத்தோடு இருந்தவர். ஒரு வார காலத்துக்கு முன்பாக கூட தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் கைப்பட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து திமுகவுக்கு உதவி சொல்லி வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளருக்கு வேண்டுகோள் கொடுத்த கடிதம் கூட இடத்துல இருக்கிறது. இப்போதுதான் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் கொடுத்தார். ஆக இதற்குள் அவர் மறைவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய உங்க திராவிட இயக்கத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி திரு ஆர்.எஸ். பாரதி, இணைப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு நினைவுகளையும் பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.